நான் அறிந்த ஆரோக்கியத்தின் மூலம் உங்களுடன் இணைவது லதா ராணி. உலகம் முழுவதும் தைத்திருநாளையும் மற்ற அனைத்து பொங்கலையும் கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்குங்க என்னுடைய ஃபீஸ் எவ்வளோ, உங்களுடைய கோச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்குண்டான பதில் நம்ம சொல்லிடலான்ட்டு இருக்கேன். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினம்தோறும் வர வேண்டியதில்லை. 5 வகையாக மூச்சு பயிற்சி, முத்ரா, யோகா, உணவே மருந்து, ஃபுல் பாடி எக்ஸசைஸ், இந்த 5ஐயுமே நான் உங்களுக்கு ஒரே நாளில் ஒரு 3 மணி நேரத்தில் நான் சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் அதை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான தகவல்கள் நான் ஒரு சீட்டில் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் போய் வீட்லேயே மூச்சு பயிற்சி மட்டும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செஞ்சால் பரவாயில்ல, இல்லை மார்னிங் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மூச்சை அறிதல் அந்த பயிற்சி நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதை பார்த்து நீங்கள் செய்யணும். தொடர்ந்து எங்ககிட்ட நீங்கள் கிளாஸுக்கு வரணுங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு டே நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய திறமை தான். நீங்கள் நான் 15 டேஸ் டைம் தரேன் 2வது லெவலுக்கு. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டாலும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு கற்றுக்கலாம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தானேத்து ஒரு நுரையீரல் பேஷண்ட்டை நான் பார்த்தேன். அவருக்கு அந்த நுரையீரலினுடைய காற்று எடுக்கக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா மொத்தமே 15 நிமிஷம் தான். ஸோ அவர்னால அப்படின்னு சொல்லி அவர் அந்த இழப்பு கொடுத்தே இருப்பார். அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, நான் 3 மணி நேரம் பயிற்சி நான் எல்லாமே சொல்லித்தர மாட்டேன். ஏன்னா அவங்க சுவாசிக்கிற லெவலே கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு உடலில் சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க அந்த அடுத்தடுத்த பயிற்சியெல்லாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாத்தையும் சேர்ந்து செய்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நுரையீரல் பேஷண்ட்டுக்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வெறும் மூச்சை அறிதல் பயிற்சி மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் வேறு 2-3 விஷயங்கள்லாம் சொல்லி தருவோம். அப்போது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதிகபட்சம் 1 மணி நேரம். அப்படி நம்மக்கிட்ட வரவங்களுடைய உடல் சூழ்நிலை, அவங்க எந்த உறுப்பை சார்ந்து வராங்க, எந்த பிரச்சனையை சார்ந்து வராங்க அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர அந்த நேரத்தின் அளவு அதிகரிக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஒரே ஃபீஸ் சொல்ல முடியாதுங்க. அவங்க உடல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபீஸ் சொல்ல முடியும். ஸோ ஃபீஸினுடைய சூழ்நிலை இதுதான். அதுக்கப்புறம் எங்ககிட்ட ரெகுலராக நீங்கள் கிளாஸ் கற்றுக்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆன்லைனில் நான் கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வர்றவங்க நீங்கள் மூச்சு விடும்போதும் மூச்சு எடுக்கும்போதும் உங்களுடைய வயிறு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த வயிறு எப்படி வச்சுருக்கணும், தொடர்ந்து நீங்கள் வயிற்றை எப்படி வச்சுட்டு நீங்கள் சுவாசிக்கணும், அதுதான் நம்மளோட மெயின். ஸோ இதில் ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட நேரடியாக வரணும். ஃபஸ்ட்டு கிளாஸ், செகண்ட் கிளாஸ் கண்டிப்பாக நேரில் நீங்கள் கற்றுக்கிட்டு போகணும். அதுக்கு அடுத்தது ஏன்னா இந்த ஸ்டார்டிங் மூச்சு பயிற்சி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து மூச்சு பயிற்சி நம்ம ஆன்லைன் கிளாஸில் எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஃபீஸினுடைய சூழ்நிலையும் நம்மளுடைய கிளாஸ் இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிறதும். இதை நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மேலும் என்ன தகவல் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ண நான் விரும்பலை, நான் நேரடியாக ஃபோன் பண்ணி தான் கேட்குறேன்னாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. எல்லா தகவலும் நாங்கள் சொல்கிறோம். எங்ககிட்ட முறையாக மூச்சு பயிற்சி நீங்கள் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நோய் இல்லாமல் வாழணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.